பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை கர்த்தர் நடத்தும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வழி நடத்தும்படியாக, தொடக்கம் முதல் இறுதி வரை தெய்வ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெருபெராய் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக, சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், நன்மைகள் உண்டாயிருப்பதாக, எல்லா விதமான பிசாசின் பிடியிலிருந்து இப்போதே விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பாடுற பாடலை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. முற்றுமுடிய நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன்ற பாடலை நான் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றே, குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றே, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றே. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றே, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புது உயிர் தினமும் தருகின்றே, ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றே. புது உயிர் தினமும் தருகின்றே, ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, நான் உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். அல்லேலூயா.
கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது நமக்கு குறைவு ஒன்றும் இல்லை. இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வாசிக்க கேட்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. கடந்த பல வாரங்களாக விசுவாச வாழ்க்கை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து போதித்து வருகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரித்து பார்த்தோம். அதில் 3 கட்டங்களை பார்த்து முடித்தோம். இந்த 4வது கட்டத்தை பார்ப்பதற்கு முன்பாக எபிரேய ஆசிரியர் இந்த 13 முதல் 16 வரை 4 வசனங்களை அவர் சேர்க்கிறார். அதன் மூலமாக இந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக விளக்கமாக சொல்லும்படியாக இந்த நிலைத்து நிற்கும் விசுவாசம், ஏதோ இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகிறதில்லை, இந்த விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம், அதனுடைய பலன்கள் என்ன என்று சொல்லும்படியாக இந்த வசனங்களை சேர்க்கிறார். ஆகவே அதை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக அதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்வோம். இன்றைக்கு இந்த 16வது வசனத்தினுடைய பிற்பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது தேவன் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அதாவது தேவன் அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதில் அவருக்கு எந்த விதமான வெட்கமும் கிடையாதாம். அதில் அவர் பெருமைப்படுகிறாராம். இந்த எபிரேயர் ஆசிரியர் ஒரு யூத மார்க்கத்தில் இருந்து வந்தவர். பழைய ஏற்பாட்டை நன்றாக தரோவா தெரிந்து வைத்திருக்கிறார், நன்றாக வாசித்திருக்கிறார். பல இடங்களிலே தேவனை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று ஜனங்கள் அழைக்கிறது மட்டுமல்ல, தேவனே தன்னை அப்படி அழைத்து கொள்கிறாராம். அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் இந்த எபிரேய ஆசிரியர் சொல்றார், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று சொல்றார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே முட்செடியிலே தேவன் மோசேக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு அந்த காலத்திலே தரிசனமானவர். அவனுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்திட்டார்னு தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் தேவனை குறித்து எந்த அறிவும் இல்லாமல் இருந்தான். விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தான். பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே தேவனிடத்தில் சொல்லியிருக்கலாம், ஒரு வேளை நான் தான்ப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே மோசேக்கு தரிசனமாகும்போது சுலபமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். முட்செடியிலே தீ எரியுது, ஆனால் முட்செடி அழியாமலே இருக்குது. மோசே ஆச்சரியப்படுகிறான். போய் பார்க்குறான். அப்போது கிட்டவான்னு சொல்லி தேவன் அழைக்கும்போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். தேவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு பாருங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதை சொன்ன உடனே மோசேக்கு ஞாபகம் வந்திருக்கும். நிறைய ஆபிரகாமை குறித்த கதைகளை கேட்டிருக்கிறான். தேவன் ஆபிரகாமை அழைத்தார், அவருக்கு பல அற்புதங்களை செய்தார். 99 வயதில் சரீரம் செத்து, அவன் மனைவி 90 வயதில் சரீரம் செத்து, கற்பம் செத்து போய் இவர்களுக்கு குழந்தையை கொடுத்து இவர்களை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யவானாக மாற்றி பல அற்புதங்களை செய்து
எல்லாவற்றையும் இந்த கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். இப்போ தேவன் சொல்கிறார், அந்த தேவன் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்றார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த அனுபவம் மோசேக்கு. ஏன்னா அவன் இருந்த சூழ்நிலை அப்படி. இஸ்ரேல் ஜனங்க 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. அப்போ நல்ல நிலையில் செட்டில் ஆனாங்க. ஏன்னா யோசேப்பு அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தான், நல்ல ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு மரித்த அநேக பார்வோன் ராஜாக்கள் வந்த பிறகு எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், மிகவும் அடிமைத்தனப்படுத்தினார், மிகவும் ரொம்ப கேவலமாக நடத்தினார்கள். ஆகவே அந்த நிலையில் இருக்கிற அந்த மோசே இடத்துல தேவன் பேசுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை உயர்த்தின தேவன், ஆபிரகாமை காத்த தேவன், அவருக்கு எல்லாவற்றையும் செய்த தேவன் இப்போ நமக்கு செய்ய போகிறாருன்னு அவன் நினைக்கிறான். தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லைன்னு வருது இல்லையா? அது கிரேக்க மொழியில் அதன் சாராம்சம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இருக்கிற பேரோட ஒரு சர்நேமை சேர்க்குறாங்க இல்லையா? ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், பேர் வைக்கிறார்கள், அப்பாவுடைய பேர் முன்னாடி வந்துடுது. நம்ம நாட்டில் முன்னாடி வந்தது, வெளிநாட்டில் முன்ன பின்னாடி போட்டுக்கிறாங்க. சில பெண்கள் திருமணம் ஆன பிறகு அந்த புருஷனுடைய நேமை அந்த பெயரை சர்நேமாக தங்களுடைய நேமோட பெயரோட சேர்த்து கொள்கிறார்கள். ஒரு பெரிய வேத வல்லுநர் சொல்கிறாரு, காட் நாட் சேம் டு த சர்நேம் தர் காட். அவர்களுடைய சர்நேமை ஏற்றுக்கொள்ள தேவன் வெட்கப்படுவதில்லையா? தேவன் இவர்களுடைய பேரையே தன்னுடைய சர்நேமாக்கிட்டாராம். தேவன் இருந்தவர் இப்போ ஆபிரகாமின் தேவன் ஆயிட்டார். எப்படி இருக்கு பாருங்க. தேவனுக்கு இப்படி ஒரு பேர் தேவையா? அவர் எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். ஆனால் அவர் ஆபிரகாமின் தேவன் என அழைக்கப்படுவதிலே பெருமை கொள்கிறார். மோசையை சந்திக்கும் போது அவன் ரொம்ப கீழே இருக்கிறான். அரண்மனையில் வளர்ந்தவன், சொகுசாக இருந்தவன். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் விட்டு இப்போ வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய செல்வந்தர் ரோட்டில் போயிட்டுருக்கார், அவரோடு கூட பெரிய செல்வந்தரும் கூட நண்பர் போயிட்டுருக்கார். அப்போடைய சொந்தக்காரன் ஒருத்தர் ரோட்டில் வரான். அவர் நின்று அவனோடு பேசுவாரா? நல்லா வசதி, அவன் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருந்து நல்ல வசதியாக இருந்தால் என்ன சொல்லிக்குவாங்க? அவர் என் சொந்தக்காரர் தாங்க, கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிப்பாங்க, அவரும் என் சொந்தக்காரர் தாங்கன்னு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றில் சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிவிடுவான். ஆனால் தேவன் பாருங்கள், கீழே கிடக்கிற ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் மட்டும்தான் அப்படி சொல்கிறவர் பாருங்கள். நாம் அவரை தேடி போக வேண்டாம், அவர் நாம் இருக்கிற இடத்துக்கு வரார். நாம் கீழே இருக்கும்போது நம்மோடு துணையாக நீ இருக்கார். நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவது இல்லை. சரி, இப்போ தேவன் அவர்களுடைய தேவன் என சொல்லிக்கொள்வதிலே வெட்கப்படுவதில்லை என்று பார்க்குறோம் இல்லையா? ஏன் வெட்கப்படுவதில்லை அதை பார்க்கணும். அதை பார்க்கணுன்னா 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இந்த வசனங்களிலே. இந்த 16வது வசனத்திலே ஆங்கிலத்திலே தேர்போர்னு வருது, தமிழில் ஆகையால்னு வருது. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுவதில்லை என்று. இந்த ஆகையால் என்பதை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில காரியங்களை குறித்து, அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கணும். இவர்களை குறித்த இவருடைய விசுவாசம் மற்ற காரியங்களை குறித்து பார்த்தோம்னா அது என்னன்னு தெரியும். ஏற்கனவே அதை நாம் பார்த்தோம். இன்றைக்கி விட்டு போன சில காரியங்களை நாம் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் முக்கியம். தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு வருது. பண்ணினார் அப்படின்னு சொன்னால் போதாதா? இங்கிலீஷில் நல்லா வந்திருக்கு. அவர் காட் இஸ் நாட் அஷேம்ட் பி கால்ட் தேர் காட் ஃபார் எஸ் ப்ரிப்பேர்ட் எ சிட்டி அப்படின்னு வருது. பாருன்னு வருது இங்கிலீஷில். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு வருது. ஆனால் தமிழில் பண்ணினாரே அப்படின்னு வருது. எப்படின்னா அதை பண்ணினாரே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட பிரமாதமான எதிர்காலத்தை, நித்தியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்னு பாருங்கள். பார்த்தா இவர்களுடைய தேவன் என்பதிலே அவர் வெட்கப்படுவதில்லை என்பது புரியுன்றாங்க. சரி, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்ப்போம். ஆகையால் என்பதை குறித்து பார்ப்போம். அந்த ஆகையால் என்பது 13ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது.
பாருங்க, அந்த 13ஆம் வசனம் என்ன சொல்றது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு மரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலைனாலும் விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்தார்கள் இல்லையா? அது ஆனால் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். இந்த சந்ததி இவ்வளவா இருக்கும் என்பதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்குது. வெறும் ஈசாக்கு பிறக்கிறது மாத்திரமல்ல, ஈசாக்கு பிறக்கணும், அதன் பிறகு 2000 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வந்து பிறக்கணும். அதன் பிறகு அவர் வாழ்ந்து மரித்து மீட்பு உண்டு பண்ணணும். அதன் பிறகு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு அநேக ஜாதி ஜனம் குலம் கோத்திரம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அவன் வந்து காணலை. வாழ்நாளில் அவன் எல்லாத்தையும் பார்க்கல. ஏன்னா அவனுக்கு பிறகு 2000 வருஷம் பொறுத்தான் இயேசு பிறந்த, அவ்வளோ காலம் அவன் இருக்க முடியாது. ஆகவே ஈசாக்கு பிறந்த அதுதான் பார்க்குறார், மற்ற எல்லாம் பார்க்கல. இதையெல்லாம் அவன் பார்க்கலனாலும் அவன் விசுவாசித்தான். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் சொல்கிறோம் இல்லையா? கர்த்தருக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலர் வந்து கர்த்தரை வந்து விசுவாசிப்பதே இல்லை. ஏன் விசுவாசிப்பதில்லைன்னா, அவங்க நான் கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன், தங்களை பெரிய அறிவாளி என்று சொல்லி நான் பார்க்காததெல்லாம் நம்ப மாட்டேன், நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லிட்டு அதனால் கர்த்தரை கனம் பண்ணுவதில்லை, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. இந்த காணப்படாத தேவனை விசுவாசிப்பதில்லை. விசுவாசிக்காமலே வாழ்ந்து விசுவாசிக்காமலே கண்ணை மூடுறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் தேவன் என்று அழைக்கப்படுவதை விரும்புவதில்லை. ஏன்னா கர்த்தர் சொன்ன நிறைய காரியங்களை ஆபிரகாம் இந்த சரீர கண்ணால் பார்க்கல, இந்த விசுவாச வீரர்கள் பார்க்கல. ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறான். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும், தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். என்னோடு பேசின தேவனை நான் விசுவாசிக்கிறேன். கண்ணில் நான் பார்க்கல, ஆனால் நான் அவரை ஆண்டவர் என்று நம்புகிறேன். அவர் எல்லாற்றையும் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று தான் நடந்திருக்கு, ஈசாக்கு பிறந்து அந்த சந்ததியை தான் பார்த்தான். ஆனாலும் இவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு மாதிரி. நாமும் கூட அப்படி தான். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வந்து சிலது இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாளிலே நிறைவேறுது. நம் வாழ்நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கார். என் சரீரத்தையே திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சரீரம் மறுரூபம் ஆக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் சரீரங்களை கல்லறையில் வைக்கும்போது கூட அங்கே புதைக்கிறோன்னு சொல்கிறதில்லை, விதைக்கிறோம், இது ஒரு நாள் முளைத்து வரும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே என்ன செய்கிறாங்க, இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் நம்புகிறோம். இதையெல்லாம் செய்வார்னு நம்புகிறோம். ஏன்னா நம்மை ரட்சித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாமும் கூட அவர் செய்வார் என்று நாம் நம்புகிறோம். இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது என் ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்றார் தேவனிடத்தில். இப்போ பாருங்கள், இந்த பூமியில் நான் வந்தேன், ஆனால் வந்த காரியங்களை செய்து முடிச்சிட்டேன், இப்போ என்னுடைய ஆவியை கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் தான் அவர் ஆவியை ஒப்புகிறார். என்னென்னா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திரிச்சு வரும், அந்த ஆவி திரும்ப தேவன் கொடுப்பார் என்று. சங்கீதக்காரன் இதை குறித்து தான் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டான் முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி அதை எடுத்து பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் அப்போஸ்தல நடவடிக்கையில். அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு சாகிறார். பிதாவே, நீர் என்னை அனுப்பினீர், உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அனுப்பினீர். நான் இந்த பூமியில் வந்து உடைய சித்தத்தை நிறைவேற்றி விட்டேன். இப்போது நான் என் ஜீவனை, என் ஆவியை ஒப்புவிக்கிற உடைய கரத்தில் ஆகவே மறிக்கிறேன். நான் திரும்பவும் என்னுடைய ஆவியை நீங்கள் என் சரீரத்தோடு சேர்த்து என்னை உயிரோடு எழுப்புவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறார். செய்தாரா இல்லையா தேவன்? இயேசுவுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களின் தேவன் என்று அழைப்பதிலே அவர் வெட்கப்படுவது இல்லை. இதுதான் முதல் காரியம். 2வது காரியம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற காத்து கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தத்துக்காக சிலருக்கெல்லாம் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிடணும். இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் ரசம், இன்ஸ்டன்ட் குலோப்சான்ன்ற மாதிரி எல்லாமே
உடனே கிடைக்கணும். வாழ்க்கையை அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நினச்சா வாங்கிடணும், நினச்சா அது கிடைச்சிடணும். எதுக்குமே காத்திருப்பது கிடையாது. ஆபிரகாம் கிட்ட நல்ல குவாலிட்டி என்னென்னா, இந்த விசுவாச வீரர்களிடம் உள்ள நல்ல குவாலிட்டி என்னென்னா, வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார்கள், ஆனால் அதை காணவில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுறோம், எப்போ தருவீரோ அப்போ தாருங்க அப்படின்னு காத்திருந்தாங்க. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, த பேர்ட் இன் த ஹேண்ட் பெட்டர் தென் டு இன் டு த புஷ்ன்னு சொல்லுவாங்க. கையில், அதாவது புதருக்குள்ளே இருக்கிற 2 பறவையை விட கையில் இருக்கிறது ஒரு பறவையே மேலே. அங்கே 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுல என்ன இருக்குது? என் கையில் இப்போ 1 இருக்குது, அதான் முக்கியம். அங்கே 2 இருந்தான்னா 2000 தானே, என் கையில் அது இல்லையே அப்படின்னு நினைப்பான். கையில் இருக்கிறது தான் மதிக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் போன்ற ஆட்கள் வேறு மாதிரி. கையில் ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கலனா கூட அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுடைய கையில் இருக்கட்டும், அது என் கையில் இருந்தால் செத்து போயிடும், ஆனால் உன் கையில் இருந்தால் அது பத்திரமா இருக்கும். இருக்கிறது சொல்கிறீங்க, அதை நான் நம்புகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் செய்து முடிப்பீர், ஆகவே நீர் செய்வீர், ஆகவே செய்வீர் என்று சொல்லிட்டு, ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவன் பார்க்கல. வெறும் ஒரு பிள்ளை தான் பிறந்தது. ஆனால் வாக்குத்தத்தங்களில் பெரும்பாலானவைகள் நிறைவேறவில்லை. இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களின் தேவனாக இருக்க நான் வெட்கப்படுவதில்லை என்று. ஆகவே நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். 3வது காரியம், இவர்கள் ரொம்ப தூரமாக பார்வை உள்ள ஜனங்களாக இருந்தாங்க. தூர பார்வைன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு. தூரத்திலே எப்படி ஆபிரகாம் பார்த்தான்னு நான் விலைக்கு சொன்னேன் இல்லையா? இயேசுவே சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி கண்டு களி கூர்ந்தான்? அவனுடைய வாழ்நாளில் அவன் ஈசாக்கு பிறந்தது அதை தான் பார்த்தான், மற்ற எதையும் பார்க்கல. ஆனால் விசுவாசத்தினாலே அதையெல்லாம் பார்த்தான். விசுவாச கண்களால் காணலாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை விசுவாச கண்களால் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு அற்புதமான அனுபவம் பாருங்கள். அப்படி விசுவாச கண்களால் பார்க்கிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அவர்களுடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படுவதே இல்லை. 4வது காரியம், கண்டது மட்டுமல்ல, அதை நம்பி அணைத்து கொண்டு என்று சொல்லி வருது. கிரேக்க மொழியில் நம்பி அப்படின்னு வரலையாம் மூல பாஷையில். ஆனால் இங்கே தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த நம்பி அப்படின்னு அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஏன்னா புரியறதுக்காக, நல்லது, அது புரியறதுக்காக சேர்த்துருக்கலாம். இவையெல்லாம் அடையாமல் தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு அப்படி தான் வருதான். அப்போது அணைத்து கொண்டுனா என்ன? உள்ளம்பூர்வமாக அந்த வாக்கு தத்தங்களை நேசித்து, அந்த வாக்கு தத்தங்களை குறித்து களி கூர்ந்து, அந்த வாக்கு தத்தங்களை குறித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து, அதை எண்ணி எண்ணி பார்த்து கர்த்தரை துதித்து அவங்க வாழ்ந்தாங்க. இப்படி இருப்பது தான் அணைத்து கொள்வது. இப்படி தான் அணைத்து கொண்டான் ஆபிரகாம். பாருங்கள், நாம் சபைக்கு பாட்டு பாடுறோம். பாட்டை கவனித்து நீங்கள் பாடுறீங்களா? இம்மைக்கான வாக்கு தத்தங்கள், மறுமைக்கான வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் குறித்து பாடுறோம் இல்லையா? பாடி ஸ்தோத்தரிக்கிறோம், கைகளை தட்டி மகிழ்கிறோம், கரங்களை உயர்த்துகிறோம், சந்தோஷப்படுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஒருத்தர் சொன்னாராம் ஒரு போதகிட்ட, உங்கள் சபையில் எல்லாருமே பாடுறாங்களேயா அப்படின்னு சொன்னாராம். நம்ம சபையில் எப்படி தெரியல, எல்லாரும் பாடுறீங்களா என்னன்ட்டு. ஏன்னு சொன்னால் அந்த போதர் சொன்னாராம், எல்லாருக்கும் பாட தெரியுது அப்படின்னாராம். அவர் எல்லாருக்கும் பாட தெரியுது இல்லை, பாடணுன்னா பாடுறாங்க. ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை வார்த்தையாக பாடுறாங்க. ஏன்னா அந்த உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த உற்சாகம் வெளியே வரும். சிலருக்கு கை தட்டினாலும் பைத்தியமாக தோணுது, கையை உயர்த்தினா பைத்தியமாக தோணுது, கொஞ்சம் பேண்டு வேகமாக அடித்தா, இல்லை கீபோர்டு வேகமாக ஒரு சத்தத்தை வெளியிட்டா, இது என்ன இது இப்படி அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கே சில ஆட்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒன்றும் செய்யாமல் உம்முன்னு இருப்பதற்கு இப்படி குதிச்சுட்டாவிட்டு போட்டோன்னேன்றேன்.
இன்றைக்கி வாலிபர்லாம் குதிக்கிறாங்க. அது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது, எப்படி குதிக்கலாமா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், சும்மா உம்முன்னு இருக்கிறதுக்கு குதிச்சுட்டு போட்டோம். ஒரு சில சபையில் போனால் அவங்கள கைத்தட்ட வைக்க கூட முடியாது, அப்படியே உம்முன்னு நிற்பாங்க வரைச்சிட்டு. த சூசன் ப்ரோசன் அப்படின்னு செத்தவங்க மட்டுமல்ல, செத்து ஐஸ் பாக்ஸில் வைக்கப்பட்ட மாதிரி அப்படி இருப்பதற்கு இவங்க குதிச்சுட்டாவது போட்டும் பரவாயில்ல. அதை குறித்து நாம் என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம் இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு அதில் சந்தோஷம் இல்லை. என்ன அப்படி செய்யலாமா? ஏன் நாம் பாட்டு பாடுறோம், ஏன் கை தட்டுறோம், ஏன் குதிக்க கூட செய்கிறோம்? ஏன்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவ்வளோ உண்மையாய் நமக்கு தெரிகிறது. இதையெல்லாம் நாம் அணைத்துக் கொள்கிறோம். அதனால தான் அதெல்லாம் செய்கிறோம். கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார் என்ற நிச்சயம் வந்துடுச்சு. அதனால் குதிக்கிறோம். குதிக்க முடியாதவங்க உட்காந்துக்கலாம், குதிக்க முடிஞ்சும் குதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு குதிக்கிறோம்? சும்மா ஷோ காட்டுறதுக்காக இல்லை. உண்மையாகவே உள்ளத்திலே விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆகவே நம்பி அணைத்துக் கொள்கிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். 5வது, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அதாவது நாங்கள் இந்த ஊர்க்காரங்க இல்லை அப்படின்னு அறிக்கையிட்டாங்க. இந்த அறிக்கையிட்டார்கள் அப்படின்னா என்னென்னா, பேட்ச் குத்திட்டு போனாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. பேட்ச் குத்திட்டு நாங்கள் பரதேசிகள், நாங்கள் அந்நியரும் பரதேசி அப்படி பேட்ச் குத்திட்டு போல, நாங்கள் இயேசு ரட்சிக்கிறார் அப்படி நாங்கள் அந்நியர் பரதேசி அப்படி கிடையாது. சிலர் அப்படி நினைக்கிறாங்க. அறிக்கையிட்டாங்கன்னா அதை மைக் வச்சுட்டு ஒருத்தர் சொல்ல சொல்ல, இதோ போகிறார் பாருங்க, அவர் பின்னாடி இவர் போகிற மாதிரி, இதோ போகிறார், இவர் தான் அந்நியரும் பரதேசிமானவர், காலில் கூட செருப்பு இல்லாமல் போகிறார் பாருங்க, இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே இல்லை, இவர் அந்நியரும் பரதேசியும் அப்படி கிடையாது. அறிக்கையிட்டாங்கன்னா வாயினால் சொன்னது மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தினார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆபிரகாம் தான் ஆரம்பித்து வச்சார் அந்நியரும் பரதேசின்னு. இதை நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் உண்மையான நிலைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா இதை வச்சு நிறைய கட்டுக்கதை கட்டி விட்டுட்டாங்க. அந்நியரும் பரதேசின்னா என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக இருக்கிறது, எதுவுமே இருக்கக்கூடாது இந்த பூமியில், அதுதான் அந்நியர் பரதேசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்ட அந்நியன் பரதேசியாக இருந்தான்னு நான் ஏற்கனவே காட்டினேன் உங்களுக்கு. எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தான். அவனிடத்தில் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வேலைக்கார ஒட்டகம், கழுதை எல்லாமே இருந்தது. ஆனால் எதன் மேலேயும் தன் இருதயத்தையும் மனதையும் வைக்காம கர்த்தரை தன் வாழ்க்கையிலே பிரதானமாக எண்ணி வாழ்ந்தான். எடுத்து காட்டின இல்லையா? அதுதான் இந்த ஊர்லேயே பாருங்கள், நம்ம ஒரு பாரினரை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடுது அவர் அந்நியர்னு. ஏன் ஸ்ரீலங்கா ஆட்களையே எடுத்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓம் ஆயிடுச்சு அங்கே போனோன்னு. நீங்கள் ஸ்ரீலங்காக்காரங்க தானா அப்படின்னா ஓம் அப்படின்வாங்க. ஏன்னா வார்த்தையில் வித்தியாசம், செயல்களில் வித்தியாசம், என் ட்ரெஸ்ஸில் கூட வித்தியாசம், உணவுல வித்தியாசம். அவங்க ஊரில் போய் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கூட போய் சாப்பிட்டதில்லை. ஆனால் ஒருத்தர் போய் அடிக்கடி போய் சாப்பிட்டு ஒருத்தர் சொன்னார், மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. ஏன் அப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம ஆட்கள்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலு, அந்த ஸ்டைலு, இந்த ஸ்டைல்னு எல்லாத்தையும் மாறிட்டாங்க. ஆனால் இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த பாரம்பரியத்தின்படியே அந்த மெனுவை அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்களாங்க ஸ்ரீலங்காக்காரங்க. அதனால தான் அங்கே வந்து மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், சாப்பாட்டில் வித்தியாசம், பேச்சில் வித்தியாசம், உடையில் கூட வித்தியாசம். நம்ம ஊரை சார்ந்தவங்க தான், ஆனால் வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போ அந்நியரும் பரதேசம்னா இந்த உலகத்தில் தான் வாழுறோம், மற்றவர்களோடு தான் வாழுறோம், அது ஒன்றா போகிறோம், ஒன்றா வேலை செய்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். ஆனால் பார்த்தா க்ளீனாக தெரியுது நாம் வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அந்த வித்தியாசத்தை தான் அந்நியரும் பரதேசன் என்று சொல்லியிருக்க ஒழிய ஒன்றுமே இல்லாதவன் ஓட்டாண்டியாக இருக்குது அதான் அந்நியன் பரதேசின்னு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா சிலதான் சொல்லுவாங்க, ஏதோ விளக்குனார், அந்நியர் பரதேசி சொன்னார், அதை விளக்குனார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி உதாரணத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது.
2 பேர் ரோட்டில் போயிட்டே இருந்தாங்க. அவங்க பின்னாடி ஒரு நாய் போயிட்டே இருந்துதான். இப்போ இந்த நாய் யாருடைய நாயின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பெரிய தீர்க்கதரிசிலாம் தேவையில்லை, இல்லை வெளிப்பாடெல்லாம் தேவையில்லை. இப்போ தெரிஞ்சிடும். கொஞ்சம் தூரம் போனால் முச்சந்தி வருது, 4 முனை ரோடு வருது. அப்போது இவர் இந்த பக்கம், அவர் அந்த பக்கம் போவாங்க. போகும்போது இந்த நாய் யார் பின்னாடி போதோ அவங்க தான் அவனுடைய ஓனர்னு ஈஸியாக என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆக நம்மளை நாயின்னு சொல்லலை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. ஒரு ஊழியக்கார வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு நாய் வளர்த்தாங்களாம். அவங்க அப்பா வளர்த்தாராம். அப்போ அவர் சொல்வார் அது அடிக்கடி. அந்த நாய் சும்மா வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டாங்களாம், வெளியே தான் இருக்குமா காம்பவுண்டில். அவங்க அப்பா கொஞ்சம் அதுக்கு தேவை ஏதாவது வாங்கி போடுவார், கொஞ்சம் பாசமாக இருப்பார். அந்த நாய் யாருன்னா எதுனா வந்தால் விடாதான், அந்தளவு குலைச்சி ஒரு அமக்கலம் உள்ளே வந்தால் பண்ணிவிடுமா. திடீர்னு சில நேரத்தில் அந்த நாய் ஒரு தடவை அவர் வேலைக்கு போய் சைக்கிளில் தான் போகிறான், போயிட்டு வந்து நாய் காணும். உடனே நாய் வண்டி பிடிச்சின்னு போயிட்டுருப்பாங்க. அவர் உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அதுக்கு வேண்டிய பணத்தை கட்டிட்டு அங்கே போவாராம். போனால் அந்த நாய்ங்க நிறைய நூற்றுக்கணக்கான நாய் இருக்குமா, திறந்து விடுவாங்களாம். விட்டால் கரெக்டாக இவர்கிட்ட அந்த நாய் இவர்கிட்ட நிற்கும். இவர் ஒன்றுமே செய்ய மாட்டாராம், ஏறி சைக்கிளில் திரும்ப உட்காந்து பாட்டு ஓட்டின்னு போவாராம். அது பாட்டு அந்த நாய் இவர் பின்னாடி சைக்கிள் பின்னாடியே வரும். ரோட்டில் நிறைய சைக்கிள் போகுது, ஆனால் எல்லா சைக்கிள் பின்னாடி அந்த நாய் போகிறதில்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சைக்கிள் ரோட்லேயே போகிறதில்ல. அப்போல்லாம் சைக்கிள் இருந்தாலும் பெரிய அவங்க சைக்கிள் தான் நிறைய போகும். அப்போது ஒரு ரோட்டில் போகிற சைக்கிள் பின்னாடிலாம் அந்த நாய் போகல. ஆனால் யார் ஓனர் அவர் பின்னாடி கரெக்டாக என்ன செய்யுது, போகுது. அப்போது நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், அதே காற்றை தான் சுவாசிக்கிறோம், அதே தான் பேச்சு பேசுகிறோம், அவர்களோடு கூட இருக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் சில காரியங்கள்னு வரும்போது, முச்சந்தி 4 வழி சாலைன்னு வரும்போது, இந்த வழியா அந்த வழியான்னு வரும்போது, நான் இயேசுவின் வழியில் தான் போவோம், இதில் தான் அந்நியனும் பரதேசின்றதை நாம் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். இல்லைங்க எல்லாரும் அந்த வழியில் தான் போகிறாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் வழி தனி வழி, அது இயேசுனுடைய வழி என்று சொல்கிறோம் இல்லையா. அதுதான் அந்நியனும் பரதேசி என்று, அதுதான் வித்தியாசம். பாருங்கள், தாவீது சங்கீதம் 39:12 சொல்கிறார், அது பிற்பகுதியில், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தமிழில் உமக்கு முன்பாக அப்படின்னு வருது, ஆனால் ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஏ ஸ்ட்ரேஞ்சர் வித் தி அப்படின்னு வருது. தேவனிடத்தில் சொல்கிறார் தாவீது, கர்த்தாவே நானும் உம்மை போல, உம்மோடு கூட நானும் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். கடவுளே சேர்த்துட்டார் அந்நியன் பரதேசி லிஸ்ட்டில். ஆண்டவரே நீரும் நானும் கூட உம்மை போலேயே அந்நியனும் பரதேசியமாக தான் இருக்கிறேன் அப்படின்றார். ஆனால் அது உண்மைதான். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தமக்கு சொந்தமானதில் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களும் அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் என்ன வித்தியாசமாக இருக்கிறார், ஒரு பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது, இவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார், பரிசுத்தவானாக இருக்கிறார், இவருடைய வார்த்தையில் வித்தியாசம், செயலில் வித்தியாசம், எல்லாற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. இவர் ஃபாரினர், ஆகவே இவர் இல்லை நம்மால், இவரை சிலுவையில் அறைங்கன்னு அறிஞ்சிட்டாங்க. அப்போது அதுதான் அந்த வித்தியாசம் தான் அந்நியரும் பரதேசி என்றது. அப்போ இந்த அந்நியர் பரதேசி என்பது இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்திடுச்சு. இன்னொரு விதத்தில் கூட இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அந்நியரும் பரதேசி என்பதால் இந்த மாதிரி போதனைகளை கேட்டு இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஏனோ தானோ என்ற ஒரு ஆட்டிடியூட்டை என்ன செய்துட்டாங்க, உண்டு பண்ணிட்டாங்க. அப்படி சிலர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏனோ தானோ வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழுது. ஒரு நல்லா வாழணும், பெருக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், அநேகருக்கு பிரயோஜனம் அப்படிலாம் இல்லை, ஏதோ வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓ நீ டாக்டருக்கு படிக்கிறியா, ஏன் வேண்டாம் வேண்டாம், நாமெல்லாம் அந்நியன் பரதேசி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படி போயிட்டாங்க. பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க, 1 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாரு, இப்போ 10 கோடி பிஸ்னஸ்னால் ஓ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறியா, ஏன் நமக்கு நாம் இங்கே பூமியில் அந்நியரும் பரதேசிலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்படி சொல்ல ஆரம்பிச்சு. இதை கேட்டு எத்தனையோ பேர் பிஸ்னஸை விட்டுட்டு போட்டாண்டி ஆகிட்டு போயிருக்காங்க தெரியுமா, ஏன்னா நமக்கு இங்கே ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி அந்நியரும் பரதேசின்றதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆபிரகாம உதாரணத்தில் பாருங்கள்,
அவன் கானான் தேசத்தில் எப்படி வாழ்ந்தான்? அது அந்நிய தேசம்தான் அது. அவன் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கான், அந்நியனாக இருக்கிறான் அந்த கானான் தேசத்தில். அவருடைய அண்ணன் மகன் லோத்து அந்த சோதம் குமராக்கு போயிட்டான் இல்லையா? அங்கே போன பிறகு அந்த 4 ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் அங்கே உள்ள எல்லாரையும் அடித்து போட்டு எல்லாத்தையும் ஜனங்களை வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆபிரகாம் போய் தன்னோடு இருந்த 318 பேரோட போய் சண்டையிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான் இல்லையா? அது என்ன சொல்கிறாங்க நிறைய பேர், ஏதோ அவங்க அண்ணன் ஒன்று புடிச்சுன்னு போயிட்டான்னு போனான், அதனால் போய் சண்டை போட்டு எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அதனால் மற்றதெல்லாம் வானான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை சரித்திரபூர்வமாக இதை வந்து சொல்கிறாங்க சில வல்லுநர்கள். ஏன் ஆபிரகாம் அன்னைக்கு சண்டைக்கு போனான் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜாக்கள் இந்த போரிட்டு இந்த சோதம் குமரா போரிட்டு வெட்டி ஜெயிச்சு வந்தாங்களே, இந்த ராஜாக்கள் எல்லாம் இவங்களுக்கு இதே வேலையா, ஒரு ரெவடிசம் மாதிரி. யார்கிட்ட ஆயுதம் கம்மியாக இருக்குது, யார் பலவீனமாக இருக்காங்களோ அங்கே போய் அவங்கள அடித்து அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு ஆட்கள் எல்லாம் இவங்க எடுத்துன்னு வந்துடும். இதுதான் வேலை உங்களுக்கு. அடுத்து வந்து இவங்க ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கும் வர போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துருக்கு. அதனால் ஆபிரகாம் பார்க்குறான், அவன் வந்து இருக்கிற இடம் அந்நிய இடம் தான். ஏன் இந்த இடத்துக்காக நான் ஏன் போரிடணும்னு அவன் நினைக்கல. அவன் வந்து அந்த இடத்துல அந்நியனும் பரதேசியமாக இருந்தாலும் அவன் அந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக இவன் தன்னிடத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு போய் போரிடுறான். ஆகவே அந்த ஜனங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இவனை பார்த்தா அந்நியம் பரதேசமாக தான் இருக்கான். ஏன்னா இவன் தனியாக வணங்குறான், தனியாக எல்லா காரியம் செய்கிறான், நம்மளுடைய தெய்வங்களை வணங்குறோம், இவன் தனியாக ஒரு பலிப்பீடம் கட்டி வணங்குறான், இவனுக்கு தனியாக சர்ச்சை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு இவன் மேலே ஒரு கோபம் தான். ஆனாலும் இவனை நேசிக்கிறாங்க. ஏன்னா நமக்காக போய் போரிட்டு ஜெயிச்சு வந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் மேலே அவனை வந்து நேசிக்கிறாங்க. அதனால தான் மனைவி இறந்த பிறகு போய் அந்த ஊர் மக்கள் இடத்துல கல்லறை கேட்குறான் இல்லையா? அப்போ சொல்கிறான், நான் உங்கள் மத்தியில் நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன், ஆகவே இந்த சரீரத்தை அடக்கம் பண்ண எனக்கு ஒரு இடத்த கொடுங்கணும் போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி கேட்கலாமா? நீங்கள் எங்கள் மத்தியில் ஒரு பிரபுவை போல் இருக்கிறீங்க, ராஜாவை போல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துக்காக அவன் செய்த நன்மைகள், அதனால தான் அந்த ஜனங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த அந்நிய பிரதேசம்னா ஏதோ தானோன்னு வாழுதில்லை, நம்ம வாழுகிற அந்த இடத்துல மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுறவர்களாக, பலனை உண்டாக்குறவர்களாக நான் இருக்கணும். நாமும் சமுதாயத்தில் அப்படி தான் வாழணும். அந்நியரும் பரதேசில் என்று சொல்லிக்கொண்ட பெரிய பெரிய கிறிஸ்தவர்கள் தான் ரிஃபார்மேஷன் உண்டான பிறகு ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட், ஏஎல், பிரின்ஸ்னு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளை கட்டினாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜின்னு கட்டினாங்க, பெரிய தேசங்களை எல்லாம் உருவாக்கினாங்க. அமெரிக்கா போன்ற இப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் அந்நியரும் பரதேசில் என்று தங்களை சொல்லி கொண்டவர்கள் தான் உருவாக்கினார்கள். அப்போ சமுதாயத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக நல்ல கனித்தரும் வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நாமளும் அப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு? அப்போ அந்நியரும் பரதேசி என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கூட விலக்கு. சிலர் இதை வச்சு வேலைக்கு கூட ஒழுங்காக போகிறதில்ல, படிக்கிறதில்ல. நாளைக்கே இயேசு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்க, அதனால் நான் வேலைக்கு போகிறது இல்லைங்க, வரட்டும் நாளைக்கு, இன்றைக்கி வரைக்கும் வேலைக்கு போங்க, பிரயோஜனமாக இருங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறது, என்னங்க கத்திரியா போர்வா தெரியாது, எல்லாம் என்னங்க சேர்த்து வச்சு என்ன பண்ண அப்படி போயிட்டாங்க. அதெல்லாம் அந்நியர் பரதேசின்றது. நாம் இருக்கிற நாட்களில், நான் வாழ்கிறதில்லை, நாம் ஒரு பிரயோஜனமாக சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு நாம் இருக்கணும். அதுதான் வந்து கர்த்தர் விரும்புகிறேன். கடைசியாக அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலர் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் நகரத்தை ஆயத்தம் பண்ணி உண்டு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க. கிடையாது. அவங்க பார்த்ததெல்லாம் ஆபிரகாம் செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணதை தான் பார்த்தாங்க. ஆனால் அதில்ல, அவர்கள் தேவன் சொல்கிறார் இடத்துல கேட்கும்போது, தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளோரின் தேவனாக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் ஜீவனோடு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நகரத்தை அடைந்து விட்டார்கள், அதில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யோபு சொல்கிறேன் இல்லையா, என் சரீரம் அழிந்து போனாலும் நான் என் சொந்த கண்களால், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால் என் மீட்பரை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன்னு சொன்னேன். அதுபோல் நாமும் இந்த பூமியில் அப்படி தான் வாழ்ந்து விசுவாசத்தோடு கண்ணை மூடணும். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. எக்காலம் தொனிக்கும், இயேசு வருவார். இந்த ரகசிய வருகையிலே ஒரு நொடி பொழுதிலே எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படவும், மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார், உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இதெல்லாம் வந்து தேவனை நமக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் விசுவாசிக்கணும்.
சிலர் வாக்குத்தத்தங்களை நிறைவேறன்றாங்க. என்ன எல்லாரும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, அவங்க பார்க்கல அப்படின்றாங்க. ஆனால் அது நடந்து கொண்டே இருப்பதை ஆபிரகாம் இப்போவும் என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டு இருக்கிறான். அன்றைக்கு பார்க்கல, அன்றைக்கு விசுவாச கண்களை பார்த்தான். இன்றைக்கு அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற. இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் மரித்தது, ரத்தம் சிந்தினது, ஜீவனை கொடுத்தது, உயிரோடு எழுந்தது. இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பின் மூலமாக அநேக ஜாதி ஜனம் குலம் கோத்திரெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுது. இதெல்லாம் இன்றைக்கு ஆபிரகாம் பார்த்து களி கொடுக்குறான். ஆகவே அதனால தான் கர்த்தர் அவங்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதில்லை, அவர் வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார், நமக்காகவும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே கர்த்தரை விசுவாசிங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இதுதான் விசுவாசத்தினுடைய பலன். அவர்களுக்கும் நமக்கும் இந்த பலன் உண்டு. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தது கை சோத்துறோம். இந்த நாளில் கூட இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய், வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் நம் அனைவரும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.